ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, இறை இல்லங்களே, இந்த நாட்களில் நாம் தந்தையாகிய கடவுளுக்கும் அன்னை மரியாவுக்கும் இருந்த ஆன்மீக உறவை தியானித்து சிந்தித்து ஜெபித்து வந்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் இறைமகன் இயேசுவிற்கும் அன்னை மரியாவுக்கும் இருந்த அந்த உறவை ஆன்மீக உறவாக இறை வார்த்தைகளின் அடிப்படையில் தியானித்து இறைவனை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். இதற்கு இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்கின்ற இறை வார்த்தை பகுதி மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். இந்த இறை வார்த்தையை நாம் முதலிலே அன்னை மரியாவோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், தந்தையாகிய கடவுள் நமக்காக இருந்தார். இதை அன்னையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், தந்தையாகிய கடவுள் அன்னைக்காக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த உறவு நிலையில் ஒரு உருமாற்றத்தை தருகிறார். நமக்காக இருந்தவர், அன்னைக்காக இருந்தவர், இன்று அவனையில் வந்தார், அருகில் வந்தார், அன்னையோடு இருந்தார் என்பதுதான் இந்த இறை வார்த்தையினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. எனவே இயேசுவையும் அன்னை மரியாவையும் நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. இயேசு இருக்கின்ற இடத்தில் அன்னை மரியாள் இருக்கின்றார், அன்னை இருக்கின்ற இடத்தில் இயேசு பிரசன்னப்படுத்தப்படுகின்றார். எனவே இந்த விசுவாசத்தோடு தந்தையாகிய கடவுளுடைய அன்பை பெற்ற அன்னை மரியாள் இயேசுவை தன் உள்ளத்திலும் உதிரத்திலும் தாங்குகின்ற பாக்கியத்தை பெறுகின்றார். அப்படி என்றால் அன்னை மரியாள் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தவில்லை, மாறாக ஆவியானவர் துணையாள் எலிசபெத்தினுடைய உரத்த குரலில் பெண்களுக்குள் ஆசி பெற்றும் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது என்று அந்த ஆசியை அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாக தெரிவிக்கின்றார். எனவே இந்த நாளில் அன்னை மரியாளும் இயேசுவும் இன்று நமது வாழ்க்கையில் பிரசன்னமாகும் பொழுது நாமும் சொல்வோம் மன உறுதியோடு, கடவுள் நம்மோடு இருக்கிறார், அன்னை நம்மோடு இருக்கிறார். எனவே இந்த இறை சிந்தனையோடு ஜெப கருத்திற்காக இந்த நாட்களிலே சிறப்பாக ஜெபமாலை தியான மையத்தின் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இறுதி கட்டுமான பணிகளை இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அன்னையினுடைய பரிந்துரையில் இங்கு பணி செய்கின்ற ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் மத்தியிலும் அவர்களுடைய வாழ்விலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், அன்னை நம்மோடு இருக்கிறார் என்ற மேலான வல்லமையை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று உடல் உழைப்பை தருகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் நிறைவை தர வேண்டும் என்று சொல்லி நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னையே வாழ்க, இயேசுவே வாழ்க, மரியே வாழ்க.